ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் Vembuli ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சில்லி பிரெட். இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரியே கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு தவா வச்சுட்டு, தவா நல்லா சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ போட்டு நல்லா தடவிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 6 இல்லை 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நான் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து 6ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த தவாலே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது ப்ரெட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும் நம்ம சாஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணும்போது. இல்லை அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா சூடான உடனேயே, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனேயே நெக்ஸ்ட் டைம் திருப்பி போட்டுக்கலாம். இது 2 சைடும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கடாயை நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான உடனேயே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனேயே இதில் ஒரு 5 பல் பூண்டு, அப்போ 2 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாவை பெருசாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபைனாக சாப் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. அதனால் சேர்த்தே சாப்பிட்றலாம். இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப வந்து அப்படியே சாஃப்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். டிரான்ஸ்லூசன்ட் மாதிரி அந்த கண்ணாடி கலருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தோட பெட்டல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை வெங்காயம் எடுத்து அதோட பெட்டல்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெட்டல்ஸை தான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு குடமிளகாயும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குடமிளகாயில் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்டு எல்லோன்ட்டு எந்த கலர் உங்களுக்கு கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்ரீன் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா அந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாஸ் போட விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படியே ஸ்பைஸ் பவுடர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா இருந்தால் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரெட்டோட நல்லா கோட் ஆகிறதுக்காக தான். இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் வந்து இந்த ப்ரெட் மேலே ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணியால் இந்த ப்ரெட் வந்து சாகி ஆகிடாது. அதே கிறிஸ்பியோடு தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த மசாலா, அதான் அந்த சாஸ் வந்து ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுறதுக்காக தான் நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வைங்க. ஏன் அப்படின்னா அந்த சாஸ் ஃபுல்லாக அந்த ப்ரெட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியுதா, நல்லா ப்ரெட் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்குது, சாகியாக இல்லை. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் சில்லி ரெடி ஆயாச்சு. இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சட்டுன்னு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்மளோட Vembuli ரெசிபிஸ் சேனலில் வரப்போகுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Vembuli ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.